எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. மகா, அம்மா பேசுறது எல்லாம் சீரியஸா எடுத்துக்காத மகா. சுந்தர் இறந்து போனதுல இருந்து அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அந்த பயத்துல என்ன பேசுறோன்னு யோசிக்காம பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சாரி சொன்ன எல்லாம் சரியாயிடுமா? ஆனாலும் அவங்க வயசுக்கு எவ்வளவோ கடந்து வந்திருப்பாங்க. ஆனா மெச்சூரிட்டி எல்லாமே பேசுறாங்க. நானும் மனுஷி தானே, எவ்வளவு வார்த்தையை தான் நான் தாங்கிக்குவேன். புரியுது மகா. நானும் அவங்க கிட்ட நீங்க பேசுறது தப்புன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதையும் நான் சொல்லி கொடுத்துதான் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. வர வர என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ண வேண்டாம்னு நான் நினைச்சேனா, கார்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு செகண்டும் எப்படி தவச்சுக்கிட்டு நின்னு நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அம்மா கிட்டே நான் சொன்னேன் மகா. ஏய், இப்ப நீ யாருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற? எனக்கா இல்ல எனக்கு சொல்ற மாதிரி உனக்கே சொல்லிக்கிறியா? அவ்வளவு யோசிக்கிற நிலைமையில நான் இல்லைங்க. பேசி பேசி புரிய வைக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாம் பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டு. நீ அந்த முயற்சியே பண்ண வேண்டான்னு நான் சொல்றேன். ஏய், நீ சொல்ல மாதிரி எனக்கு புரியும். அதே மாதிரி நீ எவ்வளவு சொன்னாலும் அது அம்மாவுக்கு புரியாது. அதனால நீ யாருக்குமே உன்னை நிரூபிக்க வேண்டாம். ஏய், உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். எது சந்தோஷமா இருக்கோ அதையே செய். யார பத்தியும் கவலைப்படாத. நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா அப்படி யார பத்தியும் கவலைப்படாம இருக்க என்னால முடியல. எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கலன்னா போன நான் விட்டுட்டு போயிடுவேனா? அப்படிதான் அத்தையும் என்னால பார்க்க முடியுது. ஆனா அத்தை பிடிவாதமா இருக்காங்க.